கீர்த்திராஜ் அவர்களை வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். அன்பும் அறிவுசாலாவை வணங்குகிறேன். அகமும் புறமும் அழகாய் ஒளிரும் அருந்தமிழே, ஆயிரம் மொழிகளின் ஆதிமொழியாய் நிலைத்த தமிழே, ஆயிரம் பாடி மொழியின் நுழைவாயிலாய் நின்ற என் தமிழே, உன்னை வணங்குகிறேன். வரிசைப்படி நான் மூன்றாவதாக வருவேன் என்று நினைத்தேன். முதலில் அழைத்ததால் சற்று தயக்கம். சில புத்தகங்களை படிக்கும்போது புத்தகத்தை படித்தவுடன் ஏதோ மனசு லேசானது போல் இருக்கலாம். அம்மாவின் புத்தகம், என்னை பற்றிய அறிமுகத்தை நான் இன்னொரு முறை அழகாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதில் என் நூல் அறிமுகம். இங்கே வந்தவுடன் என்னுடைய இந்த சூழ்நிலை என்னை மிகவும் கவர்ந்தது. 1985களில் நான் பயணித்த இடம் இது போன்ற இடம்தான். ஒரு மிக அழகான இடத்தில் எனது இந்த உரையை நிகழ்த்த வாய்ப்பு தந்த ஆசிரியருக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எத்தனையோ குறிப்புகளை இரவும் பகலுமாய் எடுத்தாலும் இங்கே வந்து என் சிந்தையில் பட்டதை மட்டும்தான் என்னால் தெரிவிக்க முடிகிறது. எப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது சிலது ஆறுதல் தரும் என்று லேசாகி போகும் மனது. ஆனால் இவரது புத்தகத்தை படித்த பின்பு அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார், எனது 2 சிறகுகளில் கணங்கள் சுமைகள் இருக்கின்றது. இறகுகள் இருந்தும் சிறகுகள் இருந்தும் அதில் நானே சில சுமைகளை தாங்கிக் கொண்டு பறக்க மறந்து பாடுதல் அதிகமாகத்தான் இருக்கிறது. அது சமுதாயத்தின் மீதான கோபம் என்று யாராவது சொன்னால் எனக்கு அது கோபம் அல்ல. அது கோபம் என்றால் அதை நாம் வேறு முறையில் எடுத்துக்கொள்கிறோம். பெண் கோபம் என்பதே ஒரு சாதாரணமாக போய்விட்டது. ஆனால் அது கோபம் அல்ல. இங்கே எப்படி ஒரு முட்டை உடைத்துக்கொண்டு 5 அறிவு ஜீவன் உடைத்துக் கொண்டு வருகிறது, அது பிறக்கும் போதே அவ்வளவு கோபமாக வருகிறது. அதற்கு இருக்கும் ஞானத்தை விட நமது ஞானம் குறைந்து விட்டது. ஆக இங்கே ஒவ்வொருவரையும் இவர்கள் சாடுகிறார்கள். அதிலும் ஒரு மீசைக்காரரிடமே சென்று இந்த புத்தகத்தை கொடுத்து, உன் மீசைக்கு மரியாதை இவ்வளவுதான் அப்படி என்று சொல்ல ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் சமுதாயத்தில். காரணம், எனக்கு மீசையையும் பிடிக்கும், தாடியையும் பிடிக்கும். மீசை என்று சொன்னது பாரதியின் மீசை, தாடி என்று சொன்னது பெரியாரின் தாடியாக இருந்தாலும் எனது தந்தையாரும் 18 வயதில் இருந்து தாடியோடு தான் இருந்தவர். அவர் திராவிட கழக இயக்கத்தின் ஒரு நெறியாளராக இருந்தவங்க. இங்கே அம்மா ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. எனக்கு இது ஒட்டுமொத்த கருத்துக்களையும் அது உள்ளடக்கிய ஒரு பாடல். அதைத்தான் நான் இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன் அவர்களோடது அனுமதியோடு. இங்கே அணிந்துரை கொடுத்திருக்கிறார் தொல் திருமாவளவன் ஐயா. பெண்ணின், அதாவது மகளின் மகள் என்று சொன்னார். நான் இங்கே அந்த நிலைக்கு வருகிறேன். நான் இங்கே பாட்டியாக வரவில்லை, மகளாக வருகிறேன். என்னை இவர் எதிர்பார்த்த அந்த பேத்தியாக என்னை வளர்த்திருக்கிறார். என் தந்தைக்கு நன்றி சொல்கிறேன் இவர்கள் மூலம். காரணம், எனது பாட்டி, அதாவது என் தாயின் தாய் முனகலோடு தனது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார். அடுத்து எனது வாழ்க்கை கற்பனைக்கு எடுத்துக்கொள்வோம். குமுறலில் நடத் தொடங்குகிறது. இன்று வந்த குழந்தை உருமல். ஆக இங்கே எழுத்தாளரும் பேத்தியாகி போனாள். அவள் உருமுகிறாள். இங்கே இந்த உருமல் எல்லாமே இந்த சமுதாயத்திற்கு பார்த்து அவள் சொல்லுகிற வார்த்தையா என்றால், அவள் ஆரம்பிப்பதே குடும்பத்தில் இருந்துதான். சமுதாயம் சமுதாயம் என்று வெளியே செல்கிறோமே, இந்த கட்டமைப்பு குடும்பத்தில் இருந்தால்தானே உங்களது சமுதாயம் சீர்படும். குடும்பத்தில் இல்லாத கட்டமைப்பு எப்படி சமுதாயத்துக்குள் வந்துவிடும்? நாம் இங்கே மேடை ஏறி பேசிவிட்டு
ஒருவர் என்னிடம் கேட்பார், உங்களுக்கு இதற்கெல்லாம் உங்க வீட்டு ஐயா அனுமதி கொடுக்கிறாரா? ஐயா, புரிதல் இருந்தால் யார் அனுமதி கொடுக்க வேண்டும்? என்னுடைய எண்ணம் தெரிந்திருக்கிறது அவருக்கு. இப்படிப்பட்ட மகள், இவளுடைய எழுத்தும் படிப்பும் சமுதாயத்தின் கேள்விகளை சார்ந்தது என்னும் போது அம்மா அவர்கள் சில இடங்களில் எல்லாம் அந்த நெருடல்களை சொல்கிறார்கள். அதாவது கருவறை முதற்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் படுக்கை அறையில் கூட அவளுடைய கஷ்ட நஷ்டங்கள், அதை சொல்லுவதற்கு அவ்வளவு தைரியம் இருந்திருக்கிறது. இதை எழுதும் போது சிலர் சிந்திப்பார்கள், அதாவது பெண்களே எப்படி சிந்திப்பார்கள் என்றால், இப்படி ஒருவேளை இப்படிப்பட்ட கட்டமைப்பில் தான் இவள் வளர்ந்திருக்கிறாள். ஆனால் அப்படி இல்லை. அவளது வாழ்வு பெரிய பொன்னான வாழ்வு, அதை நான் அறிந்திருக்கிறேன். அண்மையில் கூட அவர்களது விழா நடந்தது. இலக்கிய செறிவுகளுக்கு கணவரோடு வரும் ஒரு அழகான பெண்மணி அவர். நான் எத்தனையோ நிகழ்வுகளுக்கு செல்கிறேன். என் கணவருக்கு அவ்வளவாக தமிழ் சரியாக வராது. இதை சொல்ல நான் வெட்கப்படுகிறேன். காரணம், அவர் கர்நாடக, நம்ம தமிழர் தான், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். ஆனால் தினமும் தமிழ் வெல்லும், அந்த தமிழ் பேச்சு, எங்கள் மூச்சு, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு அது பிடிக்கும். சபைக்கு மட்டும் என்னோடு வந்ததில்லை. அதில் நான் கொஞ்சம் சற்று தோல்விதான் எனக்கு. ஆனால் என்னை அனுமதிப்பது என்பது இவருடைய கவிதைகளில் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். அனுமதி அல்லாது அவரிடம் ஒரு தகவல் சொல்வேன். ஐயா, இன்று இங்கே அம்மையார் கூப்பிட்டிருக்கிறார், அவ்வளவுதான். இவ்வளவுதான் எங்களுக்குள்ள உள்ள சம்பாஷணை. இது எதனால் வந்தது என்றால், இன்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் வரவேற்புரையில், குழந்தைகள் யாரும் வரவில்லை, நானும் அதைத்தான் தேடினேன், மாணவர்கள் வருவார்கள் ஏனென்றால் இங்கே எல்லாரும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், மீண்டும் மீண்டும் நம்ம அறிந்தவர்களோடவே பேசிக் கொண்டிருக்கிறோமே, அறிய போகிறவர்களோடு நாம் எப்பொழுது பேசப் போகிறோம் இதை என்று. மாணவர்களோடு பேசினால் ஒரு மாணவரிடம் விதைத்தால் கூட போதும். படிப்பது என்பது அழகாக சொன்னார். ஒரு நூலகம் என்பது உங்களை எப்படி கட்டி போடும் என்று. மீண்டும் மீண்டும் படிக்கிறேன். எத்தனையோ பாடல்கள் அவர் சொன்னார் போல், திருப்பாவை மனனம் தான், திருவெம்பாவை மனனம் தான், எல்லாம் மனனமானது 12 வயதிற்குள், இஞ்சி போனால் 14 வயதிற்குள். ஆனால் நேற்று இரவு படித்ததை இன்று நாம் படிக்க உங்கள் முன்னே அதை பேச வேண்டும் என்றால் சற்று சங்கடம். என்னை சில வரிகள் என்னை மிகவும் மிகவும் என்னை அப்படி அடிச்சு போடுகிறது. அதாவது ஒரு மனிதனுடைய நாகரிகம் என்பது மொழி. நாகரிகத்தின் முதல் அடிப்படையே மொழிதான். அந்த மொழியை மிக சுருங்க கூறி கவிதைகளை தான் உங்களை ஒரு கருத்தை நீங்கள் பட்டவர்த்தனமாக 4 அத்தியாயங்களில் சொல்லக்கூடியதையோ அல்லது 4 புத்தக வடிவங்களையோ சொல்லக்கூடியது 4 வரிகளில் சொல்லலாம். அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் இந்த அம்மையார். பெண்ணே, நீ வேலி அல்ல பெருவெளி. வெளியே முடிஞ்சு போச்சு. உனக்கு என்ன கட்டமைப்புகள் இருக்கிறது? நீ வேலி அல்ல பெருவெளி என்று சொல்லிவிட்டார்கள். உள்ளே அது ஒரு அழகான பாடல். அது இறுதியில் நான் பாடி முடிக்கிறேன். திருமாவளவன் ஐயா நேரம் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய உரைதான் இதில் அதிகமாக இருக்கிறது. அவர் சில மேற்கோள்கள் கொடுத்ததை மட்டும் நான், ஏனென்றால் அவருக்கு 1000 வேலைகள், அவர் இதனை இவ்வளவு எடுத்துக்கொண்டு 4 பக்கங்களுக்கு அழகான உரை கொடுத்திருக்கிறார். ஒரு சில எடுப்புகளை நான் எடுத்து சொல்கிறேன். அடிப்பெரி என்ற என் அம்மாவின் குரல் அதே ஆவேசத்துடன் அடுத்த நொடியே பொங்கி தின்பதை பொதுவாக்க வேண்டுமென்ற கூக்குரலோடு இதோ இதோ எரிக்கிறேன், அடுப்படியை எரிக்கிறேன். யார் சொல்கிறார்? மகள் சொல்கிறார். இதை எடுத்தவர் எத்தனையோ இருக்கு அந்த வரிகளை சொல்கிறார். காரணம், இன்று பெரிய மனிதர்களின் நேர்காணலின் போது கூட பேசுவார்கள். பெண்களை பேசும்போது, நீங்கள் சமைப்பீர்களா? அது என்ன சமையலறை என்பது? அன்று நலபாகம் என்று சொல்லப்பட்டது. அது எப்பொழுது கரண்டி கை மாறியது என்றுதான் நமக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பெற்ற ஒரு மகனை மிக அழகாக இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அழகாக சமைப்பார் என் மகன். தனியாக சென்று படித்தவர் அவர்.
அப்பொழுது அவரே ஏனென்றால் காசு கட்டி சாப்பிட்டு வெளியெல்லாம் சாப்பிடுற அளவுக்கு நமக்கு நிதி வசதி இல்லை. அதனால் தானே உணவுகளை சமைத்துக் கொள்ளும் பக்குவத்தை 18 வயதில் 19 வயதிலே அவர் சமுதாயத்தின் மாற்றங்கள் என்பது வீட்டில் இருந்து வர வேண்டும். அங்கே அடிப்படையை எரிக்கிறேன் என்றார். அடிப்படையை எரிக்க அப்பொழுது உண்மையிலேயே அதுக்கு அதை படிச்சுட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை அவர் தேடி எடுத்து திருமா ஐயா அதில் போட்டிருக்காங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. அதுல இன்னொன்று, பரிபூர்ண உரிமையை பரிபூர்ண தலைமையை மீட்டெடுப்போம் என சுய அடையாளத்தோடு சூளுரைத்து சூடேற்றுவோம் வீடுகளுக்கு வெளியே. தலைமை பண்பு வர வேண்டும். இங்கே ஆணை சாடுறதோ அந்த ஒரு எப்படி எனக்கு பாலின வேற்றுமை என்பது எனக்கு கிடையவே கிடையாது. ஒரு நல்ல ஒரு விவசாய குடும்பம். அதனால எனக்கு அந்த ஆண் பெண் என்ற பெரிய வேற்றுமைகள் இல்லாமல் வளர்க்கப்பட்டோம், மனிதர்களாக வளர்ந்தோம் நாங்கள். நான் எப்பொழுதும் அந்த வார்த்தையை சொல்வேன். இப்படி வளர்ந்து 60 வயதில் சொல்கிற வார்த்தை அல்ல. இன்னும் உங்களுக்கு இந்த பயம் எல்லாம், அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. அது இருக்குது. அது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அது எல்லா இடத்துலயும் இருந்தா அது தவறா கூட போயிடும். சில இடத்துல நம்ம வெட்கி சிரிச்சோம்னா அது வேற மாதிரியா போயிடும். எங்க நாம வீரம், ஆணுக்கு அப்படி ஒரு இலக்கணம் இருந்திருக்கிறதா? ஆணுக்கென்று என்ன வீரம் என்று சொல்கிறது. பெண்ணு நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, பூமியில் யாருக்கும் அஞ்சாது. அது எந்த காலகட்டத்தில் சொல்கிறான்? அதை சொல்கிறாள் இந்த பெண். ஆசிரியர் இதை அழகாக விவரிக்கிறேன். இப்படி எல்லா இடத்திலையும் பெண்ணின் நிலைப்பாடு, அதாவது கருவை சுமப்பது முதற்கொண்டு அதன் பின்பு வாழ்வியல், அந்த கருவை சுமப்பதற்கான ஒரு வாழ்வியல் ஆரம்பித்ததே அப்பொழுதும் அது அவளுடைய சம்மதத்தோடு நடக்கிறதா? சம்மதத்தோடு நடக்கிற குழந்தைகள் எல்லாம் அழகாகத்தான் பிறக்கிறது. எங்கே அது கட்டாயமாக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் ஊனமாக பிறக்கிறது. இந்த இலக்கணம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஏன் இந்த குழந்தை, எத்தனையோ குழந்தை அதே 10 மாதம் சுமந்து பெற்று சில மருத்துவமனைகளில் நாம் பார்க்கும்போது இப்படி குழந்தைக்கு ஏன் இந்த ஊனம்? காரணம், அது காதலில் பிறக்கவில்லை, கட்டாயத்தில் பிறக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும். மற்றபடி இந்த மரபணுவில் என்ற வித்தியாசம். இது என்ன மரபை சார்ந்து வருகிறதா? இந்த நோய் எல்லாம் சொல்லுங்கள். மனதை சார்ந்து வருகிறது சில நோய். மனம் எவ்வளவு செம்மையானால் மந்திரம் எதற்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே போல இங்க மனசை நீ எந்த அளவுக்கு பண்பட்டு வச்சுக்க, ஆணுக்கும் பெண்ணுக்குமே. அது வெறும் ஆணே என்னை குற்றம் சொல்றான், ஆணந்தான் என்னை மறுக்கிறான் அப்படிங்கிற இடமெல்லாம் இல்லை. எங்கெல்லாம் அந்த எதிர்ப்புகள் இருந்ததோ, எங்கெல்லாம் உன்னுடைய சுதந்திரம் என்று சொல்ல முடியாது, அது இயல்பு. இங்க இதை பார்க்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்ற வகுத்திருக்கிறது. இந்த சதவீதம் என்பதை யார் நிர்ணயித்தது? உங்களுடைய குறைவன் வரம்போ அல்லது அதிக எண்ணிக்கை கொண்ட மக்களோ அந்த சபையில் உட்காரும் பொழுது நீங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், இது என்ன மக்களின் தீர்மானங்களா? மக்களோடு ஒட்டுமொத்த தீர்மானங்களா நீங்கள் சதவீதம் கொடுப்பது என்ன? ஆக இந்த சதவீதத்தை நிர்ணயிப்பது யார்? இங்கே சில தலைப்புகள் கூட இதோடு ஒட்டித்தான் போகிறது. சரியா தவறா யார் முடிவெடுப்பது? சரியா தவறா யார் முடிவெடுப்பது? எனக்கு சரி என்று பட்டதை நான் செய்கிறேன். ஆனால் இங்கே சரி என்று சில சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த சட்ட திட்டங்களுக்கு யார் சரி என்று சொன்னவர்கள் என்ற கேள்வி கூட எனக்கு போகிறது. இது எல்லாம் கேள்வி 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 என்றால் பதில் எங்கே இருக்கிறது என்றால், கேள்வி கேட்கிறவரிடம்தான் பதில் இருக்கிறது. நான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் சட்ட திட்டங்களை. எப்பொழுது இதை இங்கே 4 மாணவர்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அடுத்த அமர்வில், அடுத்த நூல் அமர்வில் அவர்கள் எல்லோரும் அழகாக இதை தானும் ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்ற ஒரு முனைப்பு ஏற்பட்டு இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அடுத்து நமது மீசைக்கு சொந்தக்காரர் சுபவீர பாண்டியன் ஐயா, நான் வரிசைப்படுத்திக் கொண்டேன். ஏன்னா எனக்கு திருமாவின் ஐயாவுடைய பேச்சு, அவருடைய நாகரிகம் அது மிகவும் பிடிக்கும். அதனால் முதலில் அது, ஏன்னா இது வரிசையில சுபவீர பாண்டியன் முதலில். மீசை என்பது வெறும் அதுதான் என்று சொல்லும் தைரியம் ஒரு பெண்ணுக்கு வர வேண்டும். அதை
பெருமையாக நினைக்கும் ஒருவரிடமே கொண்டு போய் கொடுத்து விட்டு மீசையை தடவி அவருக்கு அடிக்கடி இப்படி முறுக்கி விட்டுக் கொள்வது வீரத்தின் அடையாளம் என அற்ப மகிழ்வில் அகமகிழும் ஆண்களே, பருவ வளர்ச்சியின் உருவ மாற்றத்திற்கான ஆண்முகத்திற்கு இயற்கையை வழங்கிய அழகிய அடையாளம். மூக்கிற்கு கீழ் உதட்டிற்கு மேல் வளரத் தொடங்கும் ஒன்று. அதை வெவ்வேறு வடிவத்தில் அழகுபடுத்துகிறார். ரசிக்கும்படியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மீசை வீரத்தின் விலாசம் அல்ல. மீசை என்பது வெறும் 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 நான் சொல்ல விரும்பியப்படவில்லை. அதே தெளிவு. நான் சிலதை எல்லாம் பொடியிட்டு இருக்கிறேன் பாருங்கள். நிறைமாத கர்ப்பிணி போல் நிற்கின்றார் அப்பா. இது மிக அழகு. மாமா, சித்தப்பா, பெரியப்பாவும் கூட அப்படித்தான். அண்ணனும் அகண்டிருந்தான். சரிந்த தொப்பையும் விரிந்த முதுகுமாய் அண்ணி மட்டும் பதுமை போல் வேண்டுமென இணையத்தில் தேடுகிறான். சதை போட்ட பெண்களை சட்டென நிராகரிப்பான். தோற்றத்திற்கு ஏற்ப தேடு பெண்ணை என்றேன். பெண்ணுக்குத்தான் பெரும் பட்டியலாம். ஒல்லியா, அழகா, சிவப்பா, தலைமுடி நீளமா, இவையோடு கூடுதல் எதிர்பார்ப்பு. 2 டிகிரி முடித்த வேலைக்கு போகிற குடும்ப பாங்கான பெண் வேண்டும் என்கிறான். இப்பட்டியலில் ஒன்றில் கூட ஒன்றாதவனாய் இருந்து கொண்டு ஆண் என்பதே ஆணின் தகுதி என்கிறான். கல்வி கடனடைத்து கல்யாணத்திற்கு தயாராகும் போது வயது கூடி போகிறது. இருக்கையில் அமர்ந்து 8 மணி நேர வேளையில் எடை கூடி போகிறது. ஓய்வில்லா ஒழிப்பில் உடல் சூடேறி உள்ள முடியும் உதிர்கிறது. அடிக்கிற வெயிலில் நிறம் மங்க ஆதி மக்களின் நிறம் வந்து விடாமல் அப்போது பராமரிப்பில் பணமும் நேரமும் செலவிட்டு எதிர்பார்ப்பு பட்டியலில் இருக்க எப்போதும் கவனம் செலுத்தியது போதும். புறத்தோற்றத்திற்காக புலம்ப வேண்டாம். பெண் என்பதே பெண்ணின் பெரும் தகுதி என தெளிவோம். பெண் என்கிற ஒரு அம்மா தானே பெண். எல்லாமே தாய். எப்பொழுது தாயின் வடிவாக பார்க்க நினைக்கிறோமோ அப்பொழுது நமக்கு எல்லோருக்கும் அதற்கான ஒரு மரியாதை ஏற்பட்டுவிடும், அன்பு ஏற்பட்டுவிடும். எந்த விதமான வேற்றுமைகளும் இருக்க வாய்ப்பே இல்லை என்பேன். அதை மீண்டும் மீண்டும் அதைத்தான் வலியுறுத்துகிறார் அவர். அதே போல அம்மா நீதி அரசர் சாந்தகுமாரி அம்மா, எனது சகோதரியின் பெயர் கொண்டவர். அவர்களை நான் நேராக பார்த்திருக்கிறேன். அவர் அவ்வப்பொழுது அழகான கூட்டங்கள் எல்லாம் நிகழ்த்துவார். ஒரு முறை அட்வொகேட் ஜெனரல் அவர் அலுவலகத்தில் நான் ஒரு பணி நிமித்தம் அமர்ந்து கொண்டிருந்த போது ஒரு அலுவலக சட்ட ரீதியான பணியில் அப்பொழுது அந்த அம்மையாரை நேரில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தெளிவான, நீங்கள் எல்லோரும் கூட பார்த்திருப்பீர்கள், அந்த அம்மா நிறைய கருத்துக்களை, மன வேற்றுமைகளை, திருமண விலகல்கள் குறித்த சில சங்கதிகளை மிக அழகாக விவரிப்பார். அதில் ஒரு உண்மை இருக்கும். அவர்கள் சொல்வதில் அநேகமாக அவர் ஆண்களுக்கு குரல் கொடுப்பார். நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அங்கே பெண்ணினுடைய தவறுகளை அழகாக சுட்டியிருக்கக்கூடியவர். ஆனால் அவர் பெண்ணியம் கொண்டார். பெண்ணியம் பேசுவதற்காக பெண் செய்வது எல்லாம் சரி என்று சொல்லக்கூடிய பெண் அல்ல. அம்மாவும் அப்படி. ஆக கவிஞர் உமா சுப்பிரமணியனுடைய உரையிலையும் நான் சொல்லணும், சாந்தகுமாரி அம்மா, என்னுடைய நேரம் தெரிந்து கொள்ளலாமா அம்மா? முடித்துக் கொள்ளலாமா? இன்னும் சொல்லுங்க. நேரம், என்னுடைய நேரம் சொல்லிடுங்கன்னு சொன்னேன். என்ன நேரம் கருதி இப்ப படிக்கணும். இன்னும் இல்லையம்மா, என் நேரம் இப்ப முடிஞ்சிருச்சுன்னா நான் கடைசியா வந்துடுவேன். அதுக்காக சொல்றேன். அதுதான் சாந்தகுமாரி அம்மாவனுடைய இதுல படிக்கணும். அதுக்காக ஒரு வார்த்தை அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது எப்பவுமே இந்த உரைகளை சொல்லணும். ஒரு நூலை பத்தின அறிமுகம் வரும்போது இறுதியாக தான் நான் எழுத்தாளரை பற்றியும் அவருடைய பின்னணி பத்தி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்கிறது. அழகான ஒரு சொல்லியிருக்கிறார். மலர்களின் மகள் என்று சொல்லியிருக்கிறார். உமா சுப்பிரமணியனுக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார். மலர்களின் மகள் உமா சுப்பிரமணியன்.
எல்லோருக்குள்ளும் கவிதை இருக்கிறது. அது சிலருக்கு மட்டுமே தெரியும். அது கவிஞர் புவியரசு சொன்னது. அதுதான் நான் சொன்னேன். மொழி என்பது நாகரிகம். அந்த மொழியை விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்பது கவிதை வடிவில் சொல்லும் பொழுது அது முறையாக போய் சென்றடைந்து விடும். அதனால் அவர்கள் இயல்பாய் கவிதை வடிவில் கொடுத்திருக்கிறார். அதே இன்பத்து பாலின் பொருள் புரியாதவனின் காமத்து கழிவறை. இன்பத்து பால்ல நிறைய அழகாக திருவள்ளுவர் எப்படி அந்த இன்ப இயலை நாம கடக்கணும் என்பதை அழகாக சொல்லியிருப்பார். எங்கும் ஒரு நெறிமுறை இருக்கும், ஒரு பெண்ணை அன்பில் கடத்தி செல்வதற்கானது. ஆனால் குறளை படிக்காதவர்கள், குறள் நெறி தவறியவர்கள் காம வெறியர்களாக போனது. அதை கழிவறையாக்கினார்கள். படுக்கை அறை கழிவறையாகி போனது. அப்படித்தான் சொல்ல வேண்டும். காரணம் விருப்பம் இல்லாத எந்த செயலும் அப்படித்தான். அது பின்னர் சம்பளமில்லா உத்தியோகத்திற்கு ஓய்வில்லை. நான் அதை எழுதியிருக்கிறேன், அண்மையில் எழுதியிருக்கிறேன். பெண்ணின் குரல் என்பது காலையில் எழுந்ததிலிருந்து சமையல்காரி, குழந்தையை வளர்ப்பவள், வீட்டை கூட்டி பெருக்கும் அந்த உதவியாளர், அடுத்து துப்புரவாளர், எத்தனையோ பணிகளை கடந்து ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவளை நாம் ஆங்கிலத்தில் ஹோம் மேக்கர் என்று சொல்கிறோம். அவளுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுகிறது? ஒன்றும் தெரியாத முட்டாள். இன்னும் கேவலமான வார்த்தைகளை கூட சொல்லலாம். அப்படிலாம் சொல்றேன். உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன படிச்சிருக்க? நீ இதை கூட்டி பெருக்க வழக்கத்தான். இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்குது பேச்சு. அதையெல்லாம் இவங்க குறிப்பா சொல்றாங்க. இன்னொன்னு அடுத்தது அந்த சரிந்த தொப்பையை பத்தி திரும்பவும் சொல்றாங்க. பெண் மட்டும் அழகாக கிடைக்கணுங்கிறதுக்கு அத சம்பளம் இல்லா உத்தியோகம்ங்கிறாங்க. அதுக்கு அதே போல அடுப்படியில் துருப்பிடிக்கிறது இவள் ஆற்றலும் அறிவும், தோல்விக்கும் அச்சத்திற்கும் இனி. தவறான ஒரு பெயர் இருக்கு அதுல, பெண் என்னன்னு வச்சுக்குவோம். தோல்விக்கு அச்சம்னாக்க அங்க பெண். அதை இன்னும் அழகா சொல்லுவாங்க இல்லைங்களா, பெட்ட கோழி குழியா வெளியே போகுதுங்கிறத அது ஒரு மறைமுகமாக சொல்றாங்க. நீயும் பொறுக்க வேண்டாம் என்று முடிகிறது கவிதை புத்தகம். இதை படித்து நான் கணத்து தான் போனேன். ஏனென்றால் இதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். இறுதியாக இது இவர்கள் பாடலாக ஒரு பெண் அமைப்புக்கு எழுதியது. பெண்ணே நீ வேலியற்ற பெருவெளி, உன் முன்னே ஊழி என்பது சிறு துளி, சிறைகளை முறி சிறகன விரி, இலக்கை நோக்கி எழு பெண்ணே, எங்கும் நிறைவாய் எதிலும் நிறைவாய் பொங்கி பெருகிடவா பெண்ணே, எங்கும் நிறைவாய் எதிலும் நிறைவாய் பொங்கி பெருகிடவா பெண்ணே, கேட்டு பெறுவது உரிமையல்ல, கேட்க நாமும் அடிமையல்ல, வான வண்ணம் நம் வண்ணம் வானவில்லாய் பல எண்ணம், நினைத்த வாழ்வை நிகழ்த்து பெண்ணே, அனைத்தும் உனதாய் ஆகும் இங்கே, கற்பிடும் மாயையால் கல்லென கிடந்தாய், நாற்குணம் காத்தது போதும் போர்க்குணம் கொல் பெண்ணே, உடலால் ஒதுங்கி உணர்வால் ஒடுங்கி உறைந்தது போதும், விதிகளை மீறு மாயங்கள் போக்க மானுடம் காக்க நீங்கள் கொண்டு வா பெண்ணே. மிக அழகான ஒரு பாடல். எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிச்சது. இதை சரியா நான் பயிற்சி பண்ணாம பாடிட்டு இறுதியாக அம்மா நூலாசிரியரை பற்றி நான் முடித்து விடுகிறேன். இலக்கிய பணிகளில் தனது ஆற்றலை, தான் படித்ததை, தன் வாழ்வியலை என்று கூட சொல்லலாம். தான் கண்ட இன்பத்தை இந்த உலகம் சமுதாயமும் பெற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அப்பொழுது எப்பொழுது அது ஏற்படும் என்றால், சமதர்ம நோக்கோட சிந்தனை உள்ளவர்கள்
திரும்பவும் அதையத்தான் சொல்கிறேன். பாலின வேற்றுமையற்ற சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, பரந்துபட்ட சிந்தனைகளை உள்வாங்கிய இந்த அம்மையார் பல நூல்களை எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வழங்கிய முன்னோடி பெண்மணி, ஆரா பாரதி அறக்கட்டளையில் கவிஞாயிறு, எழுத்துச் சிற்பி, நற்சமூக செம்மல், கவிக்குயில் விருது, அண்மையில் ஒரு விருது வாங்கியிருக்கிறார் என விருதுகள் வழங்கி இலக்கிய அமைப்புகள் தொடர்ந்து அவரை ஊக்கப்படுத்துகிறது. அவரும் எழுத்து உலகத்தை செம்மையாக சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி. ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். நன்றி.